திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது. என்ன செய்வீங்க? உலகத்தின் இரட்சண்யம் ஆராதிப்போம். திருச்சிலுவை மரம் இதோ இதிலேதான் தொங்கியது. உலகத்தின் இரட்சணியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருச்சிலுவை என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் என்னுடைய நினைவிற்கு வருகின்றது. 2015ஆம் ஆண்டு நான் எங்களுடைய சபையில் உலக அளவில் புனித ஆசீர்வாதப்பருடைய சபையினுடைய அந்த மடாதிபதிகளுடைய கூட்டம் ஒன்று ஜெருசலேம் நகரத்தில் நடந்தது. அந்த ஜெருசலேம் அந்த இஸ்ராயல் தேசத்தில் எங்களுடைய சபையினுடைய கட்டுப்பாட்டில் பராமரிப்பில் இருந்து வருவதுதான் தாப்கா என்கின்ற ஒரு இடம். அந்த தாட்கா என்கின்ற இடத்தில்தான் இறைமகன் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் பழுகி பெருக்கினார். அந்த பராமரிப்பிலே இன்றும் எங்களுடைய ஆசீர்வாதப்புடைய சபை அந்த பராமரிப்பை செய்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பெனடிக்டின் கிராஸ் அப்படின்ட்டு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கக்கூடிய ஒரு சிலுவை. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெனடிக்டின் கிராஸ், ஆசீர்வாதப்பருடைய அற்புத சிலுவை என்று சொல்வார்கள். அந்த ஆசீர்வாதப்பருடைய அற்புதமான அந்த சிலுவை மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றளவும் செய்து கொண்டு வருகின்றது. ஏனென்றால் அந்த ஆசீர்வாதப்பருடைய அந்த சிலுவைக்கு அத்தனை சக்திகளையும் கடவுள் வழங்கி இருக்கின்றார். நான் அந்த ஒரு கூட்டத்திற்கு சென்று ஏறக்குறைய 4 நாட்கள் அந்த இடத்திலே அந்த கூட்டம் நடந்தது. 4 நாட்களிலே ஒரு நாள் எங்களுக்கு திரியாத்திரையாக அந்த தாட்கா என்ற இடத்திலிருந்து ஜெருசலேம் ஆலயம் நோக்கி செல்லுகின்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அதற்காக ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட குருக்களும் மடாதிபதிகளும் அதில் கலந்து கொண்டோம். மடாதிபதிகள் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே கழுத்திலே அவர்கள் சிலுவை அணிந்திருப்பார்கள். ஒரு ஆயருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை, மிகப்பெரிய ஒரு அருளை அந்த மடாதிபதி பெற்றிருப்பார்கள். அப்படியே அந்த ஒரு நாள் நாங்கள் அந்த தாட்கா என்கின்ற அந்த பகுதியானது கலிலேயா கடற்கரையிலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு நாங்கள் ஜெருசலேம் ஆலயம் நோக்கி சென்று கொண்டிருந்தோம். நாங்கள் பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம், நடந்து போகவில்லை. ஏறக்குறைய 2.5 மணி நேரமானது. அந்த ஆலயத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு முன்பாக நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரே குழுவாக நாங்கள் நடந்து கொண்டு வந்தோம். நாங்கள் ஒரே குழுவாக நடந்து கொண்டு வந்திருக்கையிலே திடீரென்று ஒரு இளைஞன் அந்த கூட்டத்திலே நடுவிலே புகுந்து ஒரு மடாதிபதியினுடைய கழுத்திலே கிடந்த ஒரு சிலுவையை அப்படியே பறித்து அந்த சிலுவையை அத்து அதிலே காரி உமிழ்ந்து அந்த சிலுவையை தூக்கி அவன் வீசிவிட்டான். சற்று சிந்தித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட ஒரு வெறியனாக இருந்திருப்பான், எப்படிப்பட்ட ஒரு வெறி பிடித்த ஒரு மனிதனாக, ஒரு இளைஞனாக இருந்திருப்பான் என்பதை நான் அன்றுதான் நான் உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் இது நடந்தது 2015. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த யூதர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது இந்த 2015 அந்த ஒரு யூத இளைஞனால அந்த சிலுவையை பார்க்க முடியவில்லை, அந்த சிலுவையை சந்திக்க முடியவில்லை, அந்த சிலுவையை அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த சிலுவைக்கு எதிராக அவன்
கழுத்திலே கிடந்த அந்த சிலுவையை அந்த செயினோடு இழுத்து பறித்து அத்து அதிலே காரி உமிழ்ந்து தூக்கி வீசிவிட்டு அவன் ஓடிவிட்டான் என்று சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, யூத மதத்திலே அந்த சிலுவை என்பது ஒரு மிகப்பெரிய கேவலமான, அசிங்கமான, மிகப்பெரிய ஒரு தூசிக்கப்பட்ட ஒரு கருவியாக இருந்தது. சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன் அப்படி செய்தான்? எதற்காக அப்படி செய்தான் என்றால், யூதர்களால் அந்த சிலுவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் அந்த யூத குலத்தில் ரோமானியர்களால் உருவாக்கப்பட்ட கடுமையான, மிகவும் கடுமையான, மிகவும் கொடூரமான அந்த சிலுவை யாருக்காக அளிக்கப்படும் என்றால், யார் கொடூரமான தவறை செய்கிறார்களோ அவர்களை அந்த சிலுவையில் ஏற்றி அறைவார்கள். அதுதான் மிகப்பெரிய கொடுமையான தண்டனை அந்த ரோமானியர்களால் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சிலுவையில் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால், அந்த மனிதனை எப்படி நாங்கள் கிறிஸ்துவாக, எப்படி மெசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் அவ்வளவு பெரிய கோபத்தில் அந்த மனிதன், இளைஞன், அந்த சிலுவையை பறித்து வீசிட்டான். சிலுவையில் காய் துப்பி உமிழ்ந்து அவன் வீசி விட்டான். ஏன்னா சிலுவையில் தாங்க முடியலை. அப்படிப்பட்ட ஒரு அவமான சின்னமாக இருந்தது. நமக்கோ எப்படிப்பட்ட சிலுவையாக இருக்கிறது? இரட்சிப்பின் சிலுவையாக இருக்கிறது, மீட்பின் சிலுவையாக இருக்கிறது, அன்பின் சிலுவையாக இருக்கிறது, நம்பிக்கையின் சிலுவையாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து முழுமையாக சொல்லப்போனால் ஒரு உறவின் சிலுவையாக இருக்கின்றது. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த சிலுவை சாவு ஏன் தேவையா? சிலுவை சாவை எதற்காக கடவுள் அனுமதித்தார்? இல்லை வேறு வழியில் இந்த உலகத்தை மீட்டெடுத்துக் கொடுக்க முடியாதா என்று உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? வேறு வழியில் எப்படியா இந்த உலகத்தை மீட்டெடுத்திருக்கலாமே. எதற்காக அந்த சிலுவை சாவை தன்னுடைய மகன், ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் வழியாக மீட்பை கொடுக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அவர் படைப்பின் தொடக்கத்திலேயே ஆதாம் ஏவாளை படைத்தார். அந்த படைப்பிலே வெற்றி இருந்ததா? அந்த படைப்பிலே வெற்றி இருந்ததா? அந்த படைப்பின் தொடக்கத்திலேயே தோல்வி. மனிதன் அந்த உறவை முறித்து கொண்டான். இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை அவன் முறித்து கொண்டான். அப்போ அந்த படைப்பிலே ஒரு வெற்றி இல்லை, மாறாக தோல்வி இருந்தது. அதன் பிறகு சற்று இன்னும் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, காயினும் ஏபாலும் அங்கே வருகின்றார்கள். யார் யாரை கொன்றது எனக்கு தெரியாது, மறந்து வச்சு, உண்மையில மறந்து வச்சு. யார் யாரை கொன்றது? காயின் ஆபேலை கொன்று விட்டான். சரிதானே? சந்தேகம் இல்லை? சந்தேகம் இல்லை. அப்ப இரண்டாவதாக முதலாவதாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை முறித்து கொண்டான். இரண்டாவதாக மனிதனுக்கும் உள்ள உறவை முறித்து கொண்டான். அதுவும் முறிஞ்சு வச்சு. அதிலையும் தோற்று போனார் கடவுள். அதிலையும் ஜெயிக்க முடியல. ஆதாம் ஏவாளை படைச்சு அதன் வழியாக மகிமை அடையலாம் என்ற வானகத்தந்தை, அதிலே ஒரு தோல்வி. அதன் பிறகு காயின் அந்த ஏபேலை படைத்து அதன் வழியாக ஒரு மகிமையை கொண்டாடுவோம் என்றால் அதிலும் தோல்வி. அப்போ ஒன்றாவதும் தோல்வி, இரண்டாவதும் தோல்வி. அதற்கு பிறகு எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பிச்சுட்டார். அத்தனை தீர்க்கதரிசிகளையும் ஒருத்தனையாவது விட்டு வச்சாங்களா அந்த யூத மக்கள்? அதுதான் நம்ம நற்செய்தியிலே பார்ப்போம். ஒருவர் ஒரு தோட்டத்தை பராமரிப்பதற்காக முதல்ல ஒரு ஆளை அனுப்புகின்றார், அவரை கொன்று விடுகின்றார்கள். மறுபடியும் ஒரு ஆளை அனுப்புகின்றார், அவரையும் கொன்று விடுகின்றார்கள். இப்போ மூன்றாவதாக தீர்க்கதரிசியை அனுப்புகின்றார் கடவுள். அந்த தீர்க்கதரிசிகளாலும் அங்கே ஒரு வெற்றி கிடைக்கவில்லை. அப்போ இந்த வெற்றி கிடைக்காமல் போகவே
அந்த மூன்றாவதாக அந்த தீர்க்கதரிசிகளையும் அங்கே தீர்த்து கட்டி விடுகின்றார்கள். அதிலும் வெற்றி இல்லை. அடுத்தபடியாக கடவுள் ஆலயங்களை கட்டுவதற்காக அனுமதிக்கின்றார். சாலமோன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுகின்றார். அந்த ஆலயத்தின் வழியாக கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும் என்கின்ற அவர் அனுமதிக்கின்றார். இறுதியிலேயே அந்த ஆலயத்தின் வழியாக அவர் மகிமை அடைந்தாரா? அந்த ஆலயத்தை எப்படி வைத்திருந்தார்கள்? கல்வர்களுடைய குகைகளாக வைத்திருந்தார்கள். அந்த ஆலயத்தின் வழியாக மகிமை கிடைக்கவில்லை. அந்த நற்செய்தியை நாம் கேட்பது போல இறுதியிலே யாரை அனுப்புகின்றார்? இறுதியிலே தன்னுடைய ஒரே மகனையும் அந்த தோட்டத்தை பராமரிப்பதற்காக அனுப்புகின்றார். கடைசியில அந்த ஒரே ஒரு மகனையும் விட்டு வைத்தார்களா? இல்லை, அவரையும் தீர்த்து கட்டிவிட்டார்கள். எனவே அவரை தீர்த்து கட்டிவிட்டார்கள். இருந்தாலும் இறைவன் இந்த அனைத்து ஆதாம் ஏவாள், காயின் ஏபேல், அடுத்து தீர்க்கதரிசிகள், ஆலயம், இது எல்லாம் தோற்று போகவே அவர் இறுதியாக தன்னுடைய ஒரே மகனையும் இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி வைத்தார். அந்த ஒரே ஒரு மகன், தனக்கு இருந்த ஒரே ஒரு மகன் எப்படி அவர் இறந்தார் என்பதை நீங்கள் பார்க்க முடிகின்றது. எப்படி இறந்தார்? திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தில் இரட்சணியம். அந்த திருச்சிலுவையின் வழியாகத்தான் இறைமகன் இயேசு இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பை கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதைத்தான் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அப்ப அந்த சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த இரு இனத்தவர் யாரு? எபிசேயர் சொல்றாரு பவுலடிகளார். அந்த இரு இனத்தவர் யாரு? கடவுளுக்கும் அந்த ஆதாம் ஏவாள் அவர்களுக்கும், அதேபோல் மனிதனுக்கும் இருந்த அந்த ஒரு பகைமையை அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்க அந்த உறவை ஒட்டுவதற்காக, உறவை உயிர்ப்பிப்பதற்காக, உறவை மேன்மைப்படுத்துவதற்காக, அந்த உறவை சிறப்படுத்துவதற்காக, அந்த உறவை மகிமைப்படுத்துவதற்காக அவர் என்ன செய்கிறாரு? கடைசியில் தனக்கு இருந்த ஒரே ஒரு மகனை எதன் வழியாக அனுப்புகின்றார் என்றால், இதுதான் ஒரே ஒரு வழி. இந்த உறவு ஒட்ட வேண்டும். இப்ப அந்த சிலுவையில் நம்ம பார்க்கின்ற அந்த 2 துண்டுகளும் சிதறி கிடக்கின்றன. அந்த 2 சிலுவை துண்டுகளையும் அந்த 2 உறவுகளையும் அவர் ஒட்ட வேண்டும் என்றால் தன்னுடைய மகனின் மூலமாகத்தான் அந்த சிலுவையை எடுத்து 2ஆக ஒட்ட முடியும். இதன் வழியாகத்தான் தன்னுடைய உறவை ஒட்டி உறவின் மூலமாக தன்னுடைய மக்களை தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அந்த இறைமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எனவே இந்த உறவானது நம்முடைய குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த உறவை கொண்டாட வேண்டும் என்றால் இறைமகன் இயேசு சொல்வார், என்னுடைய சீடனாக இருக்க நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வர வேண்டும். தன்னுடைய சிலுவையை சுமக்காமல் என் பின்னால் வருபவர் என்னுடைய சீடராக இருக்க முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்ப இறைமகன் இயேசு இன்னைக்கு அந்த 2வது திருமுகத்தில் சொல்றாரு, அவர் சாவையையும் அதிலையும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அப்ப சிலுவை சாவை ஏற்பதற்கு அவர் என்ன செஞ்சாரு?
அவர் சிலுவையை சுமந்து கொண்டு அந்த சிலுவை சாவையை ஏற்பதற்கு தன்னுடைய இயல்பை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டார். அப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் இறைமகன் நமக்கு கொடுத்த ஒரு சிலுவை என்ன அப்படின்னாக்கு, அந்த சிலுவையை நாம் கொண்டாட வேண்டும் என்றால், அந்த சிலுவையை சுமப்பதற்கு நாம் தகுதியாக இருக்கின்றோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இயல்பை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் கடவுள் என்கின்ற ஒரு தன்மையையும் அவர் எதிர்பார்க்காமல், கடவுள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தையும் அவர் எதிர்பார்க்காமல், அடிமையே ஒரு வழியாக, அடிமையே அந்த ஒரு உருவாக எடுத்து சாவை ஏற்றுக்கொண்டு, அது சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தன்னுடைய இயல்பை, இறைத்தன்மையை அவர் மாற்றிக்கொண்டு ஒரு மனித தன்மையாக அவர் மாறினாரே. அப்போ அந்த சிலுவையில் தொங்கினார். சிலுவையில் நடந்தது என்ன என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலுவையில் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்ன சம்பவம் நடந்தது, சிலுவையில் யார் தொங்கினார்? அன்னைக்கு அந்த ஒரு யூத இளைஞன் அந்த சிலுவையை பிடிச்சி இழுத்து அதை பறித்து துப்பி காரி உமிழ்ந்து தூர போட்டான்ல, அவனுக்கு அந்த சிலுவையில் தொங்குனது யாருன்னு தெரியலை. நம்மளுக்கு தெரியுதா? சிலுவையில் தொங்குனது யாரு அப்படின்னு தெரியுதா? யார் அவர்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினது யார் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நாம் சுமந்து கொண்டு போக முடியும். அப்பொழுதுதான் நமது குடும்பத்திலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நமது வாழ்கின்ற அந்த இடத்திலும் சரி, அந்த உடைந்து கிடக்கின்ற அந்த உறவுகளை ஒட்ட முடியும். அந்த இரண்டு சிலுவை துண்டுகளை எப்படி இறைமகன் இயேசு ஒன்றாக ஒட்டி இந்த உலகத்திற்கு மீட்பு கொடுத்தாரோ, அதேபோல் நாமும் நம்மளுடைய அந்த இயல்பை, மனித இயல்பை முற்றிலுமாக மாற்றி இறைவனுக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை அந்த இறைத்தன்மையோடு நாமும் சுமக்கின்ற பொழுது அந்த உறவை நாம் நல்ல முறையில் குடும்பத்தில் வளர்க்க முடியும். அப்பொழுதுதான் இறைமகன் இயேசுவினுடைய சீடராக நாம் ஒன்றாக வாழ முடியும். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த முதல் வாசகத்தில் அந்த வெண்கல பாம்பை எல்லோரும் உற்று நோக்கினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. உற்று நோக்கின்ற பொழுது அங்கே அந்த நோய்கள் அவர்களை விட்டு, அந்த விஷமானது அவர்களை விட்டு அகன்றது என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய நாளிலே திருப்பலியில் குருவானவர் அப்பத்தை எடுத்து உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது நீங்கள் எல்லாரும் மடார்னு கீழே விழுந்து ஐயோ சாமி அப்படின்னு விழுந்துடக்கூடாது. அப்படியே உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது என் ஆண்டவரே, என் இயேசுவே அப்படின்ட்டு அந்த அப்பத்தை பாருங்க. மறுபடியும் அந்த மறுபடியும் குரு தலை வணங்கின்ற பொழுது நீங்கள் வணங்குங்க. குருவானவர் ஏந்தி உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது நீங்கள் கீழே விழுக வேண்டாம். ஏனென்றால் அந்த அப்ப வடிவிலே இறைமகன் இயேசு அங்கே இருக்கின்ற பொழுது அதிலிருந்து தான் சக்தி நமக்கு கிடைக்கின்றது, அதிலிருந்து தான் வல்லமை புறப்படுகின்றது, அதிலிருந்து தான் குணமளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கின்றது. அப்போ குருவானவர் அந்த அப்பத்தை உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது நீங்கள் அந்த அப்பத்தை உற்று நோக்க வேண்டும். எப்படி வெண்கல சிலையிலே அந்த வெண்கல பாம்பை அந்த உற்று நோக்கினார்களோ, அதே போல் நீங்களும் அப்பத்தை உயர்த்துகின்ற பொழுது அப்பத்தை உற்று நோக்க வேண்டும். உற்று நோக்கின்ற பொழுது இறைமகன் இயேசு செய்த செயல் உங்களுடைய சிந்தனையிலே, உங்களுடைய செயலிலே, உங்களுடைய மனதினுடைய ஆழத்திலே, உங்களுடைய இதயத்திலே இறைமகன் இயேசு செய்த செயல், சிலுவையிலே செய்த செயல் உங்களில் வர வேண்டும். அப்பொழுதுதான் இறைமகன் இயேசு அந்த ஒரு ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பார். அப்பொழுதுதான் நீங்கள் உடைந்திருக்கின்ற உறவை கட்டி எழுப்ப முடியும். எந்த இடத்துலையும் சரி, உங்கள் குடும்பத்திலேயா இருக்கட்டும், உங்கள் சமுதாயத்திலேயா இருக்கட்டும், நீங்கள் வாழ்கின்ற இடத்துலையா இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய இயல்பை மாற்றி இறைமகன் இந்த திருப்பலி வழியாக உங்களுக்கு கொடுக்கின்ற ஆற்றலை பயன்படுத்தி அதன் வழியாக உறவை நீங்கள் கட்டி உங்கள் குடும்பத்திலே காக்க வேண்டும். உடைந்து போகின்ற அந்த உறவுகளை, உடைந்திருக்கின்ற அந்த உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நீங்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான சீடராக நீங்கள் மாற முடியும். எனவே இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும்
சிலுவையினுடைய மகிமையை நினைத்து பார்த்து சிலுவையின் வழியாக இறைமகன் இயேசு இந்த திருப்பலியில் அந்த அப்ப வடிவிலே வருகின்ற பொழுது அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஆற்றலின் வழியாக உறவை நீங்கள் கட்டி காக்க வேண்டும். அந்த உறவை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய மனித இயல்பை முற்றிலுமாக மாற்ற வேண்டும். ஈகோங்கிறது இருக்கவே கூடாது. உங்களுடைய உள்ளத்தில் ஈகோ இருந்துச்சுனாக்க நீங்கள் சிலுவையை சுமக்கவே முடியாது. உங்கள் ஈகோ என்கின்ற அந்த இயல்பை நீங்கள் எடுத்துவிட்டு மாறாக இறைமகன் இயேசு கொண்டிருந்த அந்த மனநிலையையே நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது உண்மையிலேயே நீங்கள் சிலுவையை சுமக்க முடியும். குடும்பத்தில் உங்களுடைய உறவை கட்டி காக்க முடியும். தொடர்ந்து இந்த திருப்பலியில் இறைமகன் கொடுக்கின்ற அந்த ஆற்றலை பெற்று அதன் வழியாக தமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்ற அந்த சிலுவையை சுமப்பதற்கு வேண்டிய ஆற்றலை இறைவனிடம் நாம் அன்றாடி கேட்போம். ஆமென்.